ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் பாஜக ஜனநாயகமாக இரு அவைகளை நடத்தும். அவருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை கிடையாது. ஆகையால் அவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரான முரண்பாடுகளை அவர் செஞ்சு வருகிறார்கள். அதுதான் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே என்னுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ஒரு பேரவைத் தலைவர் பேரவைத் தலைவராக நடந்துக்கணும். அங்கே வந்து தலைமை ஆசிரியர் மாதிரி குழந்தைங்களை உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைக்கிறார் அவர். அது கண்டிக்கத்தக்கது. என்ன சொன்னீங்க? அது இன்னைக்கு தென் வேற என்னங்க? அவர் திரு சபரீசன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பொறுப்பில் இருக்காரு? அரசு பதவியில் எதில் இருக்காரு? இந்த வாதத்துக்கு வச்சுக்குவோம். ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் சந்திக்க கூடாதெல்லாம் கிடையாதுல்ல. முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கார், நான் சந்திக்கவில்லை, அவங்க அமைச்சர்கள் சந்திக்கவில்லை. சட்டமன்றத்தில் அதை பதிவு பண்ணியிருக்கார். இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் உண்மைக்கு புறம்பாக திரித்து பேசுகிறார். ஒன்றிய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது வேறு, தமிழ்நாட்டில் கலைஞர் பெயரில் அறிவித்திருக்கின்ற திட்டம் என்பது வேறு. ரெண்டத்தையும் முடிச்சு போடுறார். அவங்க கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மா திட்டம், ஒருவன் செருப்பு தைத்திருந்தால் அவன் செருப்பு தைக்கணும், அதுக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம். ஒருத்தன் வந்து விஸ்வகர்மா தொழிலை பண்ணி கொண்டு இருக்கிறான், நகையை உருக்குறான்னா அவன் அதை தான் பண்ணணும். செருப்பு தைக்கிறவர் போய் நான் நகையை உருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வசதி கிடையாது, நிதி உதவி கிடையாது, கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம் அப்படி கிடையாது. இந்த திட்டத்தில் நீ எந்த தொழிலை வேணாலும் பண்ணலாம். செருப்பு தைக்கிறவர் வந்து நான் கட்டடம் கட்ட போகிறேன், எனக்கு லோன் கொடுங்கன்னு கட்டலாம். குலத்தொழிலை உறுதிப்படுத்த துடிப்பது பாஜக அரசு, ஆர்எஸ்எஸ். குலத்தொழிலை ஒழிக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்றது தான் மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டம். ரெண்டு திட்டத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. இல்லையா, அவங்களுக்கு என்னன்னா பட்டப்படிப்புக்கு போயிடக்கூடாது, மேல் படிப்பு படிக்கக்கூடாது, ஆராய்ச்சி படிப்புகளுக்கு போகக்கூடாது. அதனால் 18 வயசுலேயே அவங்க கட் பண்ணுறாங்க அவங்கள. இங்கே அப்படி கிடையாது. 35 வயது வரைக்கும் நீங்கள் வந்து மேலே வரணும், வாழ்க்கையில் முன்னேறணும், படிக்கணும். அதுக்கு மேலே உன்னால் முன்னேற முடியல, தொழில் செய்யணும்னா இந்த தொழிலில் நீங்கள் விருப்பப்பட்டு இணையலாம். இதற்கு பார் கிடையாது, இன்னார் தான் இந்த தொழிலை செய்யணும். எஸ் ஓகே. இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துக் கொள்கிறது. அதே போன்ற எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள், மீண்டும் மழை ஆரம்பித்திருக்கிறது, இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுதே தன்னுடைய நலப்பணிகளை, வெள்ள நிவாரண பணிகளை முடக்கிவிட வேண்டும் எல்லா மாவட்டத்திலும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.